பங்குச்சந்தை பகுப்பாய்வில் கூறப்படும் காணொளியை காண வந்த அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். பங்குச்சந்தை கூறப்படும் காளைய நிலை கரடியின் மதிப்பு எந்த அளவுக்கு பங்குச்சந்தையில் தனித்துவத்தை ஏற்படுத்தி வருகிறது என்பது பற்றி தெளிவாக நம் காணொலியில் கூறுகிறோம். பங்குச்சந்தையில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களும் தனிப்பட்ட கருத்து, கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே கூறப்படுகிறது. வாங்க காணொலி உள்ள போலாம். பேங்க் நிஃப்டி திங்கட்கிழமை பங்குச்சந்தையுடைய காலையோட பிரைமரி ரெசிஸ்டன்ஸ், கரடியோட பிரைமரி சப்போர்ட் மற்றும் நிலை மதிப்பை பார்ப்பதற்கு முன்பு இன்று பங்குச்சந்தையின் நிலை மதிப்பு எவ்வாறு செயல்பட்டது என்று சொல்லி பார்ப்போம். வெள்ளிக்கிழமை பங்குச்சந்தை முடிவில் நம்ம என்ன பேசியிருந்தோம்னா, பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் வந்து 59,638 பிரைமரி சப்போர்ட் வந்து 59,558 பேசியிருந்தோம். இன்று பங்குச்சந்தையோட துவக்கம் வந்து 59,607. இது ஒரு நடுநிலையான துவக்கம் தான். துவக்கம் கிடைச்ச உடனே கரடிகள் வந்து பிரைமரி சப்போர்ட் கீழே போற மாதிரி முயற்சி பண்றாங்க. அங்க காளைகள் தடுத்து நிறுத்தி பிரைமரி சப்போர்ட்ல இருந்து பிரைமரி ரெசிஸ்டன்ஸ்க்கு மேல போற மாதிரி முயற்சி பண்றாங்க. பிரைமரி ரெசிஸ்டன்ஸுக்கு மேல போன காளைகளை கரடிகள் தடுத்து நிறுத்தி பிரைமரி ரெசிஸ்டன்ஸ், பிரைமரி சப்போர்ட் கீழே வராங்க. பிரைமரி சப்போர்ட்டுக்கு கீழே வந்த கரடிகள் வந்து காளைகளை பிரைமரி சப்போர்ட்டுக்கு மேல அனுப்பாம கரடியோட நிலை 58,558 என்ற நிலையை அடைகிறாங்க. இன்று பங்குச்சந்தையோட முடிவு S1க்கு கீழே 58,417. இதை பொறுத்து நாளைய பங்குச்சந்தையுடைய காளையோட பிரைமரி ரெசிஸ்டன்ஸ், கரடியோட பிரைமரி சப்போர்ட் என்னன்னு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி இன்று பங்குச்சந்தையோட முடிவு வந்து 58,417. இதை பொறுத்து நாளைய பங்குச்சந்தையுடைய காளையோட பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் வந்து 58,438, R1 வந்து 59,438, R2 வந்து 60,162. கரடியோட பிரைமரி சப்போர்ட் வந்து 58,358, S1 வந்து 57,562, S2 வந்து 57,038. பங்குச்சந்தை பகுப்பாய்வில் கூறப்படும் கருத்துக்கள், நிலை மதிப்புகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். நன்றி.